விஜய் அவர்கள் திருச்சி மக்கள் சந்திப்புக்கு வரும்போது ஒரு பெரிய அளவிலான மக்கள் சக்தி, விஜயுடைய கட்சியினுடைய தொண்டர்கள், அதே போல விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள் என்று ஒரு பெரிய பட்டாளமாகவே திருச்சியை ஸ்தம்பிக்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் திருச்சியில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது குறித்து சாட்டை துரைமுருகன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற வந்திருக்கவங்கலாம் தற்கூரிகள். ஒருத்தவ என்னன்னா விஜயை பார்த்துட்டா நழுவுறா, ஒருத்தவ என்னன்னா விஜயை பார்க்கல நழுவுறா, இவ அம்மாவோடையே வந்திருக்கிறா, ஒருத்தவ என்னன்னா செல்போனு காணா போச்சு நழுவுறா, ஒருத்தன ஓப்போ போனை காணும்னு அழுவுறா அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பெண் தொண்டர்களை அவ இவன் பேசி அந்த பெண்களை இழிவுபடுத்தி இருக்கிறார். எனவே இவர் மீது, அந்த பெண்களை இழிவுபடுத்தியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி திருச்சி மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பாக தேசிய மகளிர் ஆணையத்தில் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக இந்த கம்ப்ளைண்டை பண்ணியிருக்காங்க. பொதுவாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே எப்படி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம், இதுவரை அரசியலுங்கிறதே ஒரு சாக்கடை அப்படின்னு இருக்கிற நிலையை தாண்டி இன்னைக்கு அரசியல் கவனிக்கக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய அரசியலுங்கிறது ஒரு பெரிய பங்கு இருக்குது.